அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. நீதிபதியும் மகனும் என்ற தலைப்பில் நீதிபதி ஒருவர் தனக்கு முன்பாக கூண்டில் நின்ற ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனை கண்டார். அவன் வேறு யாரும் அல்ல, அந்த நீதிபதியின் ஒரே மகன். சிறு வயதிலிருந்து அவனை எவ்வளவு கண்டித்து வளர்த்தும் அவன் திருந்தவே இல்லை. இனி என்ன செய்வது? தகப்பனான நீதிபதி கொலைக்காரனான மகனுக்கு தண்டனை விதித்தார். என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. தூக்கிலிடப்படும் நாள் வந்தது. அதிகாலையில் மாறு வேடத்தோடு தகப்பன் மகனிருந்த சிறை அறைக்கு வந்தார். கண்ணீரோடு மகனை கண்டு தனது துணியை அவனுக்கு தரிப்பித்து அவனது உடைகளை உடுத்தி கொண்டார். மகனை சீக்கிரமாக ஓடி தப்பித்து கொள்ள சொல்லிவிட்டு அவனது இடத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டு ஒப்பு கொடுத்தார். இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. அப்படித்தானே அவர் நமக்காக சிலுவையின் கொடூரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடு சகித்தார். எத்தனை காயங்கள், எத்தனை வேதனங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எல்லாவற்றையும் எனக்காக உங்களுக்காகவும் சகித்து கொண்டாரே. அந்த தியாகத்துக்கு தகுதியாய் நானும் நீங்களும் ஜீவிக்கிறோமா? எங்களுக்கு அடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிலைத்திருக்கிறோமா? எங்களுக்காக அவர் பாரமான சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமந்து சவுக்கடிகளை சகித்து அவமானங்களை பொருட்படுத்தாமல் நிந்தையை ஏற்றுக்கொண்டனாலே நாங்கள் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நோக்கி பாருங்கள். கல்வாரியிலிருந்து ஓடி வரும் அந்த வெளியேறப்பட்ட இரத்தம் வெறு வெள்ளம். அந்த இரத்தத்தை விசுவாசத்தின் கைகளில் ஏந்தி, எங்கள் கரங்களில் ஏந்தி எங்கள் இருதயத்தை கழுவோமா? தெய்வத்தான உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.